தேவையானது போல் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி. இப்போ வாங்க எல்லா ஃப்ரைஸையும் பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஒரு ஃப்ரைஸை பிடிச்சிட்டோம். இதில் இப்போ விட்டுறலாம். இன்னொன்று பிடிச்சிட்டா பாருங்க. வாங்க உள்ள விட்டுருக்கோம். வாங்க இப்போ இந்த டேங்கை கழுவிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோப் வாட்டர் போட்டு நம்ம கையை வச்சு தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிக்கலாம். நாங்கள் இப்போ ஸ்க்ரப் வச்சு இது வந்து நல்லா சோப்பு கழுவிக்கலாம். இப்போ கல்லையும் கழுவிக்கலாம். நம்ம வச்சிருந்த கல் வாங்க கொஞ்சமா ஷாம்பு. இப்போ நல்லா கிருமி போகிறத தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம டேங்கையும் கல்லையும் கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம மீனெல்லாம் விட்டுடலாம். வாங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த கல்லுகளெல்லாம் வச்சுக்கலாம். கல்லெல்லாம் வச்சாச்சு. இப்போ மீன் எங்கே இருந்துச்சோ அங்கே கொண்டு போகலாம். இப்போ மீன் இதில் வச்சு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 minutes. வாங்க இந்த பவுலோட அப்படியே வச்சாதான் டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். வாங்க இப்போ 10 minutes கழிச்சு நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ 10 minutes டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ ரிலீஸ் பண்ணலாம். பாருங்க ஒன்றுனா போகுது. இங்க பாருங்க இப்ப எப்படி இருந்துச்சு, முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. Thanks for watching.